ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மூங்தால் தோசை பண்ண போகிறேன். அதாவது பாசிப்பருப்பு பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா. சிலர் பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு கன்ஃபியூஷன் பண்ணிக்குவாங்க. அது இல்லை, பாசிப்பயிறுன்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும். இதை ஒரு 4 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது கூட நான் பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, உப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு. பாருங்கள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, பாசிப்பருப்பு ஊற வச்சது, அதை தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் போடுங்க. தண்ணி அதிகம் தேவைப்படாது. இதுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா பாசிப்பருப்பையும் போட்டாச்சு. இது கூடயே நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஃபைனலாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் செய்யக்கூடிய மாவு தான் இது. இன்றைய சமையல் குறிப்பில் நான் பீன்ஸை பற்றி தான் பேச போகிறேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் பிடித்த ஒரு காய். பாருங்கள், பீன்ஸ் சாப்பிட்றதுனால வாய்ப்புண், குடல் புண் இது ரெண்டுமே குணமாயிடும். பீன்ஸை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நீண்ட நாள் ஆறாத வாய்ப்பும் சீக்கிரம் ஆறிடும். பாருங்கள், இதை புளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை போட்டுக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு பீன்ஸ் சிறந்த ஒரு மருந்து. தோசை மேலே நான் டாப்பிங் போடுறதுக்காக மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர், காரம் அதிகமாக இருக்காது. இதில் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது கூடயே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தான் நான் அந்த தோசை மேலே டாப்பிங் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை, சீஸு, வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நான் மாவு எடுத்து போட்டுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் போட்டுக்கலாம். மூல நோய் இருக்கிறவங்க பீன்ஸை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும். முருங்கைக்காயின் மகத்துவத்தை பற்றி தான் அடுத்தது சொல்ல போகிறேன். வாரத்தில் 2 நாட்கள் நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு கீழே திருப்பி விட்டு பாருங்கள். நல்ல ரோஸ் கலரில் இருக்க சமயத்தில் நம்ம தோசையை திருப்ப வேண்டாம். அது மேலே டாப்பிங் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் கலவையை போட்டுக்க போகிறேன். ஒரு சைடு, இன்னொரு சைடு நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம். காய்ச்சல், மூட்டு வலிக்கு முருங்கைக்காய் சூப்பு சிறந்த மருந்து. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே திருப்பிக்க போகிறேன். இதை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கூட புளிக்குழம்பு ரொம்ப மேட்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதை தான் தோசை கூட சாப்பிட போகிறோம். பாருங்கள், டாப்பிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. நீங்கள் இது கூட சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம இருக்கோம். சிலப்போ நம்ம வீட்டில் உளுந்து இருக்காது, அரிசி இருக்காது, வெளியே கூட மாவு கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் எமர்ஜென்சிக்கு இந்த பருப்பு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.